விருச்சகம் எச்சரிக்கை மணி அடிச்சாச்சு. விருச்சக ராசிக்கு என்னதாங்க நடக்க போகுது? ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா? இல்லை எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, அகல பாதாளத்தில் தான் இருக்குமா அப்படின்னா பார்த்துடலாம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை அதை பற்றி தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் கரியர் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இல்லை உங்கள் எஜுகேஷன்லாம் என்ன மாதிரி முடிவு கொண்டு வர போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாயும் சனியும் ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் உங்களுக்கு வக்ரமாக இருக்கார், செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கார். அதாவது ராசிநாதனான செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் பாவத்தில் இந்த மாதத்தில் இருக்கார். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கரியர் எப்படி இருக்க போகுது, அதுதான் ஒரு ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கணும். 8ல் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லதா கெட்டதா அப்படின்றது அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்திருக்கு. இது எக்ஸாக்டாக உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது உங்கள் தசாபுக்தி. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கு. ஏன்னா அது கணிக்க முடியாத ஒரு விஷயங்க, ஜோதிடர்களால் கணிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது 8. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் நம்ம கணிச்சிட முடியாது இல்லை. கடவுள் எதிரியாவது ஒரு செக் பாயிண்ட் நம்மளுக்கு வைப்பார் இல்லையா. ஸோ 8ல் இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியடு உங்களுக்கு ஒரு பாசிபிள் சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் இருந்தால் டெஃபினட்டாக ஓகே. கரியரில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ, நல்ல ஒரு சாதகமான ரிசல்ட்ஸ் கொண்டு வரது, ஒரு ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது, லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வரது, இதெல்லாமே உங்களுக்கு பண்ணும். இல்லைனா பாதகமான பலன்களை கொடுக்கும். இன்னொன்று, மேரேஜ் ரிலேட்டடாக என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? பண்ணலாமா வேணாமா, லவ் பண்ணலாமா வேணாமான்னா 5ல் சனி இருக்காரு. கமிட்மெண்ட்டான விஷயங்களை மட்டும்தான் வைப்பார் உள்ள, இல்லைன்னா தட்டி விட்டுருவார். ஸோ சனி 5ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஜாலியாக இருக்க வேண்டாம். உங்கள் பார்ட்னருக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை எப்பயுமே நீங்கள் வந்து ப்ராமிஸோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருங்க. அண்ட் மேரேஜ்க்கெலாம் பாசிபிள் இருக்கா, சான்சஸ் இருக்கா, வரன்னு பார்க்கலாம்னா எஸ், தாராளமாக பார்க்கலாம். சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருந்து உங்களோட 7ஆம் வீட்டை வந்து தொடர்பு கொள்கிறாரு தன்னுடைய 3ஆம் பார்வையாக. ஸோ பாசிபிள் சான்சஸ் உங்களுக்கு மேரேஜ் க்ரியேட் ஆக போகுது. இந்த மாதமே நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்குறவங்க பாருங்கள், தப்பே இல்லை. எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்களை என்ன மாதிரி முக்கிய முடிவு எடுக்கலாம், என்ன முடிவு எடுத்தால் இந்த மாதம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5, 9 படிப்பு, சரியா? ஸோ 5ஆம் பாவம் சனி, 9ஆம் பாவத்தில் குரு, சூரியன், புதன் இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால சனி பகவான் இந்த இடத்துல வந்து படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ரிலாக்ஸ் ஆகுங்க. படிக்கிற பசங்க நான் சொல்கிறது ரிலாக்ஸ் ஆகுங்க. டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு பேர்டனை சுமக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களால் என்ன படிக்க முடியுதோ அதை மட்டும் படிங்க. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து இந்த மாதம் இருக்கும். அண்ட் ஆல்சோ 9ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக பிளான் பண்ணுங்கள். நிறைய பாசிபிள் சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை வந்து செகண்ட் டிகிரி வாங்கி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் செகண்ட் டிகிரி நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதிலலாம் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, எந்த ஒரு பயமுமே இல்லை. ஆல்ரெடி நிறைய அரியர் இருக்குது மேடம், முதல்ல நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு தான் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். டைம் எடுத்துக்கோங்க. பொறுமையாக படித்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இந்த ஒரு மாதம். ஆகஸ்ட் மாத கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, அதாவது எந்த ராசியாக வேணாலும் இருக்கட்டும், பட் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமர்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல செவ்வாய் எங்கே இருக்கார்? அதாவது செவ்வாய்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம வந்து பார்க்கப்படுறோம். அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அடுத்து 3 முக்கியமான கோள்கள், அதாவது புதன், குரு, சூரியன், இந்த 3 முக்கியமான கோள்களுமே எங்கே இருக்காங்கன்னா கடக ராசியில் உச்ச குருவோடு அமர்ந்திருக்காங்க. அடுத்து கேது தான் மிக முக்கியமான கிரகமாக நம்ம வந்து இந்த மாதத்தில் பார்த்தே ஆகணும்.
ஏன்னா இந்த கேது கிரகத்தோட வேற எந்த ஒரு கிரகமும் சூழலை இந்த மாதத்துல. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்துலலாம் நம்ம பார்க்கும்போது கிரகணமானது ஏற்பட போகுது. பட் அதுக்கு முன்னாடி கேது பகவான் இந்த மாதத்துல தனியா தான் அமர்ந்திருக்க போறாரு. அடுத்து சுக்கிரனோட இணைவு, அதாவது இந்த டைம் பீரியட், இந்த ஆகஸ்ட் மாத டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாருங்க, இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நெருக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இந்த செகண்ட் வீக் ஆகஸ்ட்டுக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த கேதுல இருந்து பிரிஞ்சு சுக்கிரன் கன்னி ராசியில, அதாவது தன்னுடைய நீச்சமாகக்கூடிய கன்னி ராசியிலிருந்து மீன ராசிக்கு தன்னுடைய உச்ச பார்வையை செலுத்துறாரு. அங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பூகம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் மீன ராசியில கடந்த ஒரு 1.5 வருஷமா வந்து அமர்ந்திருக்காரு. 1.5 வருஷமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ இந்த கோச்சாரத்துல மாறக்கூடிய இந்த சுக்கிரனை நேருக்கு நேர் வந்து பார்க்க போறாரு. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லா அமையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமான ஒரு சுக்கிரனோட அமைப்புல சனி பகவான் அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான தோஸ்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சனி பகவான் இந்த சுக்கிரனை வந்து இந்த மாதம் வந்து பார்வையிடுறாரு. அதுக்கப்புறம் வேற யாரு, ராகு, கலியுகத்துடைய கடவுள், அதாவது கலியுகத்துடைய மகான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ராகு பகவான் எங்க இருக்காருன்னா கும்பராசியில இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 18 months வந்து அவர் வந்து கும்பராசியில இருப்பாரு. அப்படியே சிம்ம ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நேரடியா இருக்கக்கூடிய ராசியில உங்களுக்கு வந்து கேது பகவான் இருப்பாரு. ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பராசியில சஞ்சரிக்க போறாரு. ஸோ வீடு கொடுத்த சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்க போறாரு. ஸோ இதுதான் வந்து கோச்சார ரீதியா கிரக நிலைகள் வந்து மாதம் மாதம் மாறிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் எப்படி எப்படி மாறுறாங்க, எந்தெந்த வீட்டுக்கு மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராசி பலன் எடுத்தோம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாருங்க 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ 12 ராசிகளும் 9 கிரகங்களும் இருக்கு. ஸோ அவங்க மாதம் மாதம் மாறுவாங்க. மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு, வருடம் வருடம் மாறக்கூடிய கிரகங்கள்னு சில இருக்கு. ஸோ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே எடுத்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே இருக்கு. ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ராசி பலன் பார்க்கும்போது வெறும் ராசிநாதன் மட்டும் பார்ப்பாங்க, சனியை மட்டும் பார்ப்பாங்க, சுக்கிரனை மட்டும். அப்படி கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கோள்கள் வக்ரமாவுதா? ஏன்னா இப்ப பாருங்க, இந்த குறுகிய காலகட்டத்துல இந்த ஒரு டைம் பீரியட், இந்த ஜூலை மாசத்துல எல்லாம் பாருங்க புதன் வந்து வக்ரமாயிட்டே இருந்தார். இப்ப இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம்லாம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு வந்து மாற போறார். ஸோ அப்ப கிரகங்கள் வந்து வக்ரமாகும், திரும்பி நேர்கதிக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க ராசி பலன். நீங்க வந்து அதை ப்ரிடிக்ஷனா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மாதங்களும் கிரகங்கள் எப்படியெல்லாம் மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளால வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அது நம்மளால தான் வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் நீங்க ஒன்ஸ் அந்த அஸ்ட்ராலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த கிரகங்களோட மாற்றங்கள் எப்படி இருக்கு, மனிதனோட வாழ்வியல்ல அவங்க என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தசாபுக்திகளும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும். கண்டிப்பாக பிளே பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ராசி பலன் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் வெளியே சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலாக அந்த ராசி பலனை நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்க்கணும்னா தசாபுக்திகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, படத்தோட டேரக்டர் மாதிரி. இப்போ ஒரு படத்தோட டேரக்டர் எவ்வளோ முக்கியம், அவர் தானே எல்லாத்தையுமே வந்து அமைப்பார், புரியுதுங்களா? ஒரு ஹீரோ அமைக்கிறது, ஹீரோயின் அமைக்கிறது, எல்லாத்தையும் அமைக்கிறதும் ஒரு டேரக்டர் தான். ஸோ அப்போது அந்த தசாபுக்திகள் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கணக்கில் தான். ஸோ இவ்வளோவும் நம்ம தெரிஞ்சாதான் ஒரு ராசி பலன் அடிப்படையில் நம்ம எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ராசி பலன் அப்படின்றது பொது பலன் அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சே ஆகணும். ஏன்னா இது ஒவ்வொரு மாதமும் மாறக்கூடிய ஒரு பலன். இது ஒரு 30 to 40% தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படிலாம் கேட்கக்கூடாது, புரியுதா? நான் எல்லா வீடியோலும் ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாமே தவிர, ஏன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்து என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரே விஷயத்த தான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ராசி பலன் அப்படின்றது மாதம் மாதம் மாறக்கூடிய ஒரு பலன். ஸோ ராசி பலனை ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக எடுத்துக்கோங்க.
மற்றபடி மற்ற கிரகங்கள் மாறுற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற ராசிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பணும், இல்லை அவங்க வாழ்க்கையிலே இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.